நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரஜினிகாந்த் மற்றும் சூர்யா இரு நடிகர்களுடைய திரைப்படம் ஒரே நாள் வெளியாக இருப்பது ரசிகர் மத்தியில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலுமே தயாரிப்பு நிறுவனம் ப்ரொடியூசர் ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பெரிய ஏமாற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதீங்க. அங்கே ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 கோடி பட்ஜெட்டில் வேட்டையின் திரைப்படம் உருவாகுதுங்க. அதே போல் 300 கோடி பட்ஜெட்டில் கங்குவா திரைப்படம் உருவாகுதுங்க. இந்த ரெண்டு திரைப்படமே தனித்தனியாக வந்தால் மட்டும்தாங்க ப்ரொடியூசருக்கு லாபமாக இருக்கும். கண்டிப்பாக இவங்க ஒரே நேரத்தில் இறக்குனாங்கன்னா ரெண்டு ப்ரொடியூசருக்குமே பெரிய அடிதாங்க வருமே தவிர, ரெண்டு படத்துலையுமே எந்த திரைப்படம் நல்லாக இருந்தாலுமே ரெண்டு ப்ரொடியூசருக்குமே அடி வாங்குறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தாங்க சொல்லணும். 2024ஆம் ஆண்டு ஓப்பன் ஆகி தமிழ் சினிமாவில் எந்த ஒரு மாஸ் ஹீரோவோட திரைப்படமே வெற்றி பெறாத நிலையில் தற்போதைக்கு இருக்க போகிற 6 மாதத்தில் மாஸ் ஹீரோவோட திரைப்படங்கள் எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வெளியாகுதுங்க. அதே வகையில் ரஜினி, விஜய், அஜித், கமல், சூர்யா, தனுஷ் என முன்னணி நடிகளோட திரைப்படங்கள் வெளியாக இருக்குதுங்க. அந்த ரீதியில் ஒரே நாளில் ரஜினியோடைய வேட்டையின் திரைப்படமும் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் ஒரே நாள் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாக ரெண்டு பேரோட படக்குழுவினரும் தற்போதைக்கு அறிவிப்பு வெளியாக இருக்காங்க. இந்த அறிவிப்பை பார்த்து ரசிகர் மத்தியில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் அவங்க சமூக வலைத்தளத்தில் ஆர்வத்தையும், சூர்யா ரசிகர்கள் அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் அவங்க அவங்களோட ட்விட்டர் எல்லாமே போட்டு கொண்டு வராங்க. இந்த ரீதியில் நீங்கள் பார்க்கும் முன்னதாக விஜய், அஜித் இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விஜய், ரஜினிகாந்த், அஜித் இவங்களோட போட்டியுமே பயங்கரமாக இருக்குங்க. ஒரு பக்கம் தற்போதைக்கு ரஜினிகாந்த் மற்றும் சூர்யாவுடைய போட்டிகளையுமே ரசிகர் மத்தியில் ஆவல்கள் எதிர்பார்ப்பில் அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு பக்கம் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் சுபாஸ்கரன், அல்லிராஜா, லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும், அனிருத் ரவிச்சந்திரனோட அருமையான பின்னணி இசையமைப்பில் இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 160 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்தில் முக்கியமான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷரா விஜயன், கிஷோர், ரோஹிணி, ராவ் ரமேஷ், சாஜி சென், ரமேஷ் திலக், ரக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான முன்னர் நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணுங்க. ரஜினிகாந்தோட வேட்டையின் திரைப்படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தாங்க அந்த திரைப்படம் உருவாயிருக்குது. இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் போலீஸ் அதிகாரியாக கூறப்பட்டிருக்காங்க. ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி மாதிரியே பேசப்பட்டு வருதுங்க. இந்த திரைப்படம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் திருவனந்தபுரத்தை மையமாக வச்சு அந்த திரைப்படம் கதைத்தளம் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஆதி நாராயணன், மதன் கார்த்திக் திரைக்கதை எழுத இந்த திரைப்படம் கே.இ. ஞானவேல் ராஜாவுடைய உற்பத்தியில் இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்துக்கான இசையமைப்பு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிங்க தேவி ஸ்ரீ பிரசாத் தாங்க இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. யூவி கிரியேஷன்ஸ் மற்றும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தாங்க சேர்ந்து தான் இந்த படத்தை நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தற்போதைக்கு படக்குழு உறுதி செஞ்சுருக்காங்க. இந்த திரைப்படம் 300 கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்தில் முக்கியமான நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கங்குவாவாக சூர்யாவும், உத்திரனாக பாபி தியோல் நடிச்சிருக்காங்க. அதன் கூட திஷா பதானி, நடராஜன் சுப்பிரமணியம், ஜெகபதி பாபு, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கோவை சரளா, ஆனந்தராஜ், ஜி மாரிமுத்து, தீபா வெங்கட், ரவி ராகவேந்திரா, கே.எஸ். ரவிக்குமார், பி.எஸ். அவினாஷ் இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான ரசிகர் நடிகர் பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம் 2019ஆம் ஆண்டே சூர்யா 39 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. பின்னர் சில பல காரணத்தை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் தொடங்கப்பட்டு பின்னர் கொரோனா காலத்தை இடைவெளியை முடிச்சு விட்டு சூரியரை போற்றி திரைப்படம், சிறுத்தை சிவா அண்ணாத்த திரைப்படம் ரெண்டு பேருமே 2 ட்ராக்கில் போனதன் காரணமாக இந்த திரைப்படம் மீண்டும் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சூர்யாவுடைய திரைப்படம் மீண்டும் எடுக்கப்பட்டிருந்தாங்க. தற்போதைக்கு இந்த திரைப்படம் சூர்யாவுடைய 42வது படமாக வெளியாக இருப்பதாக தற்காலிகமான தலைப்பு மீண்டும் அறிவிச்சு இந்த திரைப்படம் உருவாயிருக்குதுங்க. இந்த அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படம் மற்றும் சூர்யாவுடைய கங்குவா திரைப்படத்தில் எந்த திரைப்படம் வெற்றி பெறுறது, எந்த திரைப்படத்துக்கு அதிக எதிர்பார்ப்புகள் ரசிகர் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க.